குபேரனின் அருள் பெற்ற ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். கார்த்திகை மாதம் பார்த்தீங்கன்னா, கார்த்திகை பேருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கார்த்திகை. அப்போ என்னென்னாக்கா, இந்த மாதம் வந்து கார்னாவே மழைக்காலம். தீ என்னும் போது நமக்கு கார்த்திகை மாதம் நினைப்பு வருது என்னென்னாக்கா, எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மலை உச்சியில் பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுவாங்க. கார்த்திகை தீபம் ஏற்றி இறை வழிபாடை நம்ம செய்வோம். ஸோ அது ஏன் செய்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி அந்த மாதத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த கார்த்திகை அப்படின்ற தன்மையே இருக்குது. ஏன்னா முருகனோட பேரே என்னன்னாக்கா கார்த்திகேயன் தான். ஸோ அப்போ அங்கேயே பார்த்திங்கன்னா என்னக்கா, மழையை எதிர்கொள்ளக்கூடிய காலம். அதை எப்படி எதிர்கொள்ளணும்னா, நெருப்பை கொண்டு நாம் எதிர்கொள்ளணும். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நிறைய ஆன்மீக விஷயங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். கார்த்திகை மாதம் விரதம் இருந்து ஐயப்பனுக்கு வந்து மாலை போட்டுட்டு ஐயப்ப சாமியெல்லாம் போடுவாங்க. ஏன்னா அங்கே 18 படி ஏறும்போதே என்னன்னாக்கா, அங்கே மேலே இருக்கும் என்ன இருக்கும், என்ன நீ நினைக்கிறாயோ அதே நீ மாறுவாய், தத்துவஸ்மி, சரிங்களா? ஸோ எதை நீ நினைக்கிறாயோ அதை நீ மாறுவாய். ஸோ அதுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு ஆன்மீக சூட்சமங்கள் இருக்குது, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ மேலும் என்னென்னாக்கா, ஒவ்வொரு மாதத்துக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா இயற்கை சார்ந்த ஒரு விஷயத்தையும் நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இயற்கை ஒன்றி தான். ஏன்னா இயற்கையை நாம் எந்த அளவுக்கு புரிந்து கொள்கிறோமோ அதை வைத்து தான் உங்களுடைய இறைவனையே நீங்கள் புரிஞ்சு கொள்ள முடியும். நாம் இறைவனை புரிஞ்சுக்க எல்லாம் ட்ரை பண்ணுறோம், ஆனால் முடியல. முதல்ல இறைவனோட படைப்பான இயற்கையை நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இறைவனை இலகுவாக புரிந்து கொள்ளலாம். இதுதான் நம்மளுடைய தமிழ் பாரம்பரியம் நமக்கு கொடுத்த, சித்தர்கள் நமக்கு கொடுத்த ஒரு விஷயம். ஸோ அப்போ இந்த இயற்கை சார்ந்த விஷயத்தை ஏன் இந்த மாதத்தில் மட்டும் நம்ம நெருப்பை பார்த்திங்கன்னா மலை உச்சியில் நம்ம கார்த்திகை தீபம் ஏற்றி வீட்டை சுற்றி நம்ம பார்த்திங்கன்னா கார்த்திகை தீபம்லாம் ஏற்றுவோம். ஏன் ஏற்றணும் அப்படின்ற ஒரு காரணம் இருக்குது இல்லையா? ஸோ பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 8ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்போது இந்த பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சூரிய பகவான் வந்து 8ல் மறைகிறார். அப்போ 8ல் மறையும் போது என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் காற்றுல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் கலந்துருக்கும், சரிங்களா? ஏன்னா ஆன்மீக ரீதியான நிறைய விளக்கங்களை வந்து நிறைய நம்மளுடைய பெரியவங்க கொடுத்துருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலையும் நம்ம சொல்லுவோம் இல்லையா? எனக்கு எல்லாரும் சொன்னதையே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுவோம் தான். நம்ம பெரும்பாலும் அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலையும் நம்ம சொல்கிறோம். இங்கே நம்ம ஆன்மீகத்தை இல்லைன்னு சொல்லவே இல்லை, புரியுதுங்களா? அதுக்கு பின்னாடி இருக்க இயற்கை சார்ந்த அறிவியலும் புரிஞ்சிக்கும் போது தான் நம்ம இந்த கார்த்திகை தீபத்தோட முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதை தான் சொல்ல, இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் நெருப்போட தன்மையை அதிகரிச்சுக்கணும். அதனால தான் ஐப்பசி மாதமே அது தொடங்கியிருப்போம். யம தீபம் ஏற்றிருப்போம். யம தீபம் ஏற்றும் போது யமன்னாவே இருட்டுன்னு அர்த்தம், பயம். ஸோ அப்போ அந்த இருட்டையும் பயத்தையும் நீக்கிறதுக்கு நமக்கு என்னென்ன வெளிச்சத்தை கொண்டு தான். நம்ம இருட்டை நீக்கிறதுன்னு என்ன இருக்கும், ஒரு இருட்டில் நம்ம பயணிக்கும் போது பயத்தோடு போகும். அதை கையில் ஒரு டார்ச் இருக்குது, விளக்கு இருக்கும் போது தைரியமாக பயணிப்போம். ஸோ அதுதான். அப்போ இருட்டை நீக்குவதற்கு நமக்கு வெளிச்சம், அந்த அக்னி நெருப்பு என்பது தேவை. அதனால தான் இந்த மாதம் நம்ம என்னென்னாக்கா, மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெரும்பாலும் என்னென்னாக்கா, ஏன்னா இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய மேருமலைன்னு சொல்லக்கூடிய நாம உச்சியிலையும் அக்னி வந்து சிறப்பாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் அதுக்கான விஷயங்களை தொடங்கும். ஏன்னா ஒரு விஷயத்துக்கு முன்னோடியாக அதுக்கு அடுத்து முந்த மாதமே தொடங்கிடுவோம். அதனால தான் எண்ணெய் குளியல் செய்யும்போது சுடு தண்ணியில் கங்கா ஸ்தானம்லாம் செய்வோம். ஸோ அதெல்லாம் இப்போது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயற்கை சார்ந்த ஒரு அறிவியல், இதையும் வளப்படுத்திக்கும் போது தான் நமக்கு நம்மளுடைய ஆன்மீகம் என்பது ஒரு முழுமையான ஆன்மீகம், அந்த முழுமையான ஆன்மீகமாக இருக்கும். ஸோ இந்த தகவலோட இந்த கார்த்திகை மாதம் எப்படிலாம் ஒவ்வொரு ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுதுன்றதை நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மிதுன ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது ராசி. எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக தன்னை வந்து ரொம்ப சுறுசுறுப்பாகவும் எப்போதும் ரொம்ப ஒரு ஆக்டிவாக, இப்போ சோஷியல் மீடியாவில் இருந்தாங்கன்னா தன்னை எப்போதும் ஒரு ஆக்டிவாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ராசி பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி தான். ஏன்னா அது காலபுருஷ தத்துவத்துக்கு 3வது ராசினா கோழி கூவத்துக்கு முன்னாடி ஏஞ்சிக்கக்கூடிய ஒரு ராசின்னு கூட சொல்லுவாங்க. கோழியாவது அந்த கரெக்டாக அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி தான் இவங்க அதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு தன்னை எப்போதும் சுறுசுறுப்பாக வச்சுக்கணும். அந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இந்த மாதிரியான விஷயங்களும் அதிகமாக உடற்பயிற்சி செய்வது, தன்னை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்துக்கொள்ளக்கூடிய அனைத்து ஈவெண்ட்லையும் ஈடுபடக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி தான். ஸோ இந்த ராசிக்கான அதிபதி பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா ஏற்கனவே ஏதோ ஒரு விஷயத்துக்காக, குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய பேர் இந்த வீடு
வீடு கட்டக்கூடிய எடுத்த முயற்சியில் பார்த்திங்கன்னா சிறிய ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் யார்கிட்ட. ஏன்னா எடுத்த முயற்சி பற்றாதனால ஒரு சிறிய கடன் வாங்குவாங்க. இல்லை சில விஷயங்கள் கொஞ்சம் ஒரு தடைப்பட்டு அந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தடைன்னா ரொம்ப பெரிய தடைலாம் இல்லை, ஒரு 10 நாள் வேலை நிற்கும். அது ஏதோ சூழல்களால் கூட இருக்கும். ஒரு மழை பெய்யுறதுனால ஏதோ ஒரு சூழலுக்காக தடைப்பட்டு அந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பணம் வந்தாலும் வச்சுக்க, பணம் வந்த மாதிரியே இருக்குமே தவிர எங்கேயாவது இருக்கிற பணம் போயிடும். யாருக்கிட்டையாவது எப்படியாவது உங்கள் கையில் இருக்க பணம் அடுத்த ஒரு கையில் போயிடும். அதனால் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க உங்கள் கையில் பணம் வந்தவுடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா, கணவனாக இருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் மனைவி கிட்ட கொடுத்துடணும், மனைவியாக இருந்தால் கணவன் கிட்ட கொடுத்துடணும். ஏன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய பணம் இந்த காலகட்டத்தில் விரயம் ஆகிடும். விரயமாவதோ இல்லை நீங்களே பண்ணிவிடுவீங்க. ஒன்று என்ன பண்ணுவீங்கன்னா கடன் அடைச்சிருவாங்க சில பேர், இதுக்கு கடன் இருக்குது, எதுக்கு இந்த கடன் தேவையில்லாமல் இதை பண்ணிவிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய மருத்துவ செலவாகிடும். இல்லைன்னா யாராவது உங்களுக்கு ஃபோனை பண்ணி ஏதோ ஒரு ஆப்ரேஷன் இருக்குது அதுக்கு இதுன்னு சொல்லி சூழ்நிலைகளால் கொஞ்சம் கைமாத்தா கொடுன்னு சொல்லி உங்கள் கிட்ட இருக்க கடனை வாங்கிடுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவோன்னா உடனே கையில் காசு இருக்குது, நிறைய பேர் தொழில் முதலீடு பண்ணுவாங்க, புதிய தொழில்களை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டம் இது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்குவாங்க. அந்த தொழிலுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தோட ஃபுல் சப்போர்ட் கிடைக்கும். இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா குடும்பம் வேணாம் அப்புறம் பண்ணலாம் இப்படி பண்ணலாம் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா குடும்பத்தோட முழு ஒத்துழைப்புடன் புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இல்லை குடும்ப தொழிலே சில பேர் செய்வாங்க, குடும்ப தொழிலே நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி கூட நிறைய பேர் இந்த குடும்ப தொழிலே செய்வதற்கான ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இருக்குது. என்னென்னாக்கா பேச்சில் என்னென்னாக்கா கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா பேச்சில் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஆன்மீகம், நீங்கள் பேசுகிற பேச்சாலேயே உங்களுக்கு பிரச்சனைகளும் வரும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணிவிடுவீங்க, நான் இதை ஒரு 10 நாளில் கொடுத்துருவேன் அப்படின்னு நீங்கள் பேசின பேச்சை உங்களால் காப்பாற்ற முடியாத சூழல்களும் உருவாகும். அதனால் ஒருத்தவங்களை வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது ஸோ உங்களால் முடிஞ்சால் வாக்கு கொடுங்க, இல்லைன்னா ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு டிப்ளமேட்டிக்காக பதிலை சொல்லி உங்களை பிரச்சனையில் சிக்காமல் நீங்கள் வெளியேறிக்கிங்க. ஸோ மேலும் என்னென்னாக்கா மனசில் இந்த காலகட்டம் எப்படின்னா ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 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 இனம் புரியாத ஒரு கற்பனை இருக்கும். நம்ம ஒரு பிளான் போட்டால் கூட பார்த்திங்கன்னா இப்படி போன ஒரு பிரம்மாண்டமான சிந்தனை, பிரம்மாண்டமான பிளானும் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும். அப்படி நீங்கள் உருவாகலைன்னா கூட உங்களை உருவாக்கிடுவாங்க. ஸோ யாராவது ஒருத்தவங்களோட நெய்பர்ஹுட் உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஸோ நீ கட்டுறதை கட்டுற இப்படி கட்டுன்னு சொல்லி உங்களோட பட்ஜெட்டை பெருசாக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க வீடு கட்டக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு 40 லட்ச ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டவங்க எல்லாமே இப்போ பட்ஜெட் பார்த்திங்கன்னா 80 லட்சத்துக்கு பக்கத்தில் போயிருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் உங்களுடைய ஏன்னா நீங்கள் பட்ஜெட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஏன்னா கட்ட போகுது நீங்கள் தான். ஸோ உங்கள் விரலுக்கு ஏற்ற வீக்கத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பட்ஜெட்டை நீங்கள் உணர்ந்து செய்யும் போது உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தகவலை நீங்கள் பாருங்கள். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒரு சிறிய பொருளாதார அழுத்தமும் ஏற்படும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் மனைவியோட குடும்பத்திலேருந்து ஒரு சிறிய அழுத்தம் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும். ஸோ அதை பேச்சுவார்த்தை பண்ணி சுமூகமாக முடிச்சுக்கிங்க, உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.